ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் குழம்புக்கு தேவையான மசாலா வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு குழம்பு மசாலா தூள் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ வத்தல் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மல்லி இதையும் சேர்த்துட்டு, இது கூட 100 கிராம் அளவுக்கு சோம்பு, 100 கிராம் அளவுக்கு சீரகம், இது கூட 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெயிலில் கொண்டு வச்சுருங்க. வெயிலில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மசாலா அரைக்கக்கூடிய கடையில் கொடுத்து இதை அரைச்சி வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறதா இருந்தால் அந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியாது. ஆனால் கடைகளில் ரொம்பவே நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. மசாலா அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இதை மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, வெந்தய குழம்பு, முட்டை குழம்பு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு காற்று போகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும்னு தேவையில்லை. ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.